அடியன் வந்து இந்த ஊழியத்தில் வந்து கிட்டத்தட்ட 24 வருடங்கள் ஆகிறது. எங்கள் ஊழியத்தின் பாதையில் வந்து நாங்கள் எங்கே போனாலும் குடும்பமாக போவது வழக்கம். விசிட்டிங்கு போனாலும் சரி, சபைக்கு போனாலும் சரி, குடும்பமாக போயிடுவோம். ஆண்டவர் அதை எங்களுக்கு அதை பலத்தை தந்திருக்கிறாரு. தனியாக போனது கிடையாது. அது ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லும்போது கூட மனைவி கூட போயிடுவோம் ஒழிய மற்றபடி தனியாக போனது கிடையாது. இந்த ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் என்னை அற்புதமாக வழிநடத்தி வராங்க. அதில் விசேஷமாக ஒரு சாட்சியை நான் சொல்லணும். அது நான் எங்கேயுமே சொன்னதில்லை. பிரசனத்துலேயும் அங்கே போனீங்க போனால் எங்கேயுமே அதுபோல் வராது. வசனமாக தான் சொல்லிட்டு ஓடி போகணே தவிர என்னுடைய பர்சனல் காரியங்களை சொன்னது கிடையாது. ஆனாலும் அந்த ஊழியம் என்ற சொன்ன மாதத்தில் இந்த விஷயத்தை ஊழியர் மத்தியில் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நான் வந்து பாஸ்போர்ட் எடுத்து வந்து 10 வருஷத்துக்கு ஒரு முறை ரினியூல் பண்ண சொல்லுவாங்க. ஒரு முறை ரினியூல் பண்ணேன். 10 வருஷம் முடிச்சு அப்புறம் இன்னொரு 10 வருஷம் எனக்கு கொடுத்தாங்க. அப்போது முதல் முறை எடுக்கும்போதே சொன்ன, ஆண்டவரே நான் ஒரு முறையாவது வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் மறந்துட்டேன். ஆனால் ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. முதல் முறை வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. ஊழியத்துக்கு வாங்க ஒரு 10 நாள் கூட்டம் நடத்துறதுக்காக அழைப்பு வந்துச்சு. அப்போ அதெல்லாம் யூனியன்லேருந்து அந்த கமிட்டிலலாம் தஞ்சாவூர் இருந்தப்போ அதுவும் பேசி எல்லாம் ஓகே பண்ணி போகிறாப்புல அப்படியே இருந்த நேரத்தில் கொரோனா வந்து அதை முடிச்சு. அப்புறம் அவங்க சொன்னாங்க இது போஸ்ட்போன் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் பார்ப்போம்னு சொல்லிட்டாங்க. இது வந்து 2019. சரி, அதை அப்போ பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நானும் தொடர்ந்து ஊழியங்களை செய்து கொண்டு இருந்தேன். அப்புறம் கொரோனாலாம் முடிகிற நேரத்தில் ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. ஃப்ரான்ஸுக்கு வர முடியுமா ஊழியத்துக்குன்னு சொல்லி கேட்டாங்க. எத்தனை நாள் கேட்டேன். 3 மாதம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 3 மாதம்னா ரொம்ப கஷ்டமாச்சு. பல போதர்கிட்ட கேட்ட பொழுது இல்லை 10 நாள், அதிகபட்சம் ஒரு 20 நாள் 15 நாள் அப்படி தான் அனுப்புவாங்கன்னா 3 மாதம் அனுப்ப மாட்டாங்க, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அவர் சொன்னால் நீங்கள் வருவீங்களான்னு சொல்லுங்கள், நாங்கள் பேசி இது பண்ணுறோன்னு சொல்லி சொன்னாங்க அணியல் அவர். சரி, நான் வர ஊழியத்துனா எங்கெல்லாம் வருவேன்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க பேசி 3 மாதத்துக்கு பிரான்ஸ் தேசத்தில் போய்ட்டு ஊழியம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தாங்க. 2023 ஏப்ரல், மே, ஜூன். இங்கே எலெக்ஷன் நடக்குது சவுத் தமிழில். அப்போ தான் நான் இங்கே காலையில் கிளம்பி போகிறேன். ஆண்டவர் வந்து ஊழியத்தில் அற்புதமாக வழி நடத்துனாங்க. அப்போது அந்த நேரத்தில் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், நான் ஒரு சில சத்தியங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் பிரான்ஸ் தேசம் சொல்வதற்கு முன்பாகவே இந்த சத்தியத்தை நான் எங்கேயாவது சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது ஆண்டவர் எனக்கு அந்த பிரான்ஸ் தேசத்தில் போயிட்டு இந்த சத்தியங்களை சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். எப்படின்னு சொன்னால், ஒரு பெந்தோகோஸ்காரங்கிட்ட எப்படி பேசுவது, ஜெகோவா விட்னஸ் அவங்ககிட்ட அவங்க கேள்விக்கான பதிலை எப்படி நாம் சொல்வது, இன்னும் மற்ற கிறிஸ்துவங்க அவங்ககிட்டலாம் எப்படி நம்ம ஆண்டுடைய சத்தியத்தை எளிமையாக சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் சில பாடங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த விஷயங்களை நான் அங்கே போன பொழுது நிறைய இடத்துல விசேஷமாக ஜெகோவா விட்னஸ் நிறைய குடும்பங்களை அவங்க எனக்கு காட்டினாங்க. அவங்ககிட்டலாம் வேத பாடம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் தந்தாங்க. அந்த சபையிலும் சில ஊழியங்களை நான் செஞ்சுட்டு நல்லபடியாக திரும்பி வரும்படியான ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்துருக்குறாங்க. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் 3 திருச்சபையில் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதில் கண்ணங்கரை, பூவங்கோடு, சித்திரங்கோடு என்ற 3 திருச்சபைகளை ஆண்டவர் பார்க்கும்படியான ஒரு பலத்தை தேவன் தந்திருக்கிறாங்க. என்னுடைய ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கங்க. கர்த்தர் ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிற தெய்வம். நான் வந்து பைசெல்லாம் தெரியும். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்க அந்த வேத ஞானத்தை வைத்து தேவன் என்னை பயன்படுத்தி கொண்டு வராங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.